அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அனைத்தையும் படைத்தவரை சுமந்து கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர், என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியாளை பற்றி சிந்திக்கவும் அவருடைய தியாகத்தை பற்றி நாம் கடைபிடிக்கவும் அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் கடந்து செல்லவும் அன்னையாம் திருச்சபை நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய கரங்களை பிடித்து நாம் அந்த தாயோடு பயணிக்க இந்த திருப்பலி வழியாக அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஏரோது எந்த அளவிற்கு தன்னுடைய அவசர புத்தியினாலும் உடல் இச்சைகளினாலும் ஒரு புனிதமான ஒருவரை மறைசாட்சியாக இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக அவன் இழந்தாலும், அவனை போல பல நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் இந்த உலகத்தை சார்ந்ததாகவும் அவசரத்தினாலும் ஆன்மீகத்தை மறந்து உடலின் இச்சைகளினாலும் இறைவனை நாம் முழுவதுமாக மறந்து வாழ்ந்தவர்களாக இருந்தோம் என்றால், இன்றைய நாளிலே அன்னை மரியாளோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுகின்றார். இப்படிப்பட்ட பல சிந்தனைகள் உங்களை தாக்கினாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து என் தாயோடு நீங்கள் பயணித்து வாருங்கள், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவு கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரை உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரோமிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 திருவசனங்கள் 11 முதல் 16 மற்றும் 24 வரை. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரோமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்கள் எல்லாம்
இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கின்றேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொல்வீர்களானால் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரோமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாபானின் மகன் அகிகாம் அவருக்கு உறுதுணையாயிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அவிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுடி தன் வாய் திறந்து என்னை கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விருப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். பல்லவி. எனது விருப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகின்றவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. எனது விருப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்கள் கூறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கி. குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றி செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றிட செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தான். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டான். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆளெழுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் கொண்டு வந்து வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியை இயேசுவிடம் போய் அறிவித்தனர்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏரோது யோவானின் தலையை வெட்ட செய்தான். யோவானுடைய சீடர் வந்து இயேசுவிடம் அறிவித்தனர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 17வது வாரத்தை நிறைவு செய்து 18வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க போகின்றோம். இந்த கடந்த வாரம் முழுவதுமாக இறை வார்த்தை உங்களையும் என்னையும் எப்படி அழைத்து சென்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக பயணம் ஒரு சிறந்த பயணமாகத்தான் இருக்கும். ஒருவேளை இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் இந்த உலக ஆசைகளின் மீது நம்மை நாம் அழைத்து சென்றிருந்தோம் என்றால் அதில் நாம் தோல்வியை தான் சந்திக்கக்கூடும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் படம்பிடித்து காட்டுகின்றது. இன்றைய நாளிலே 3 விதமான உள்ளங்களை இறைவன் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். ஒன்று ஏரோது, இன்னொன்று ஏரோதியாள், இன்னொன்று ஏரோதியாளுடைய மகள். இந்த 2 நபர்களும் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒன்றும் அறியாத ஒரு குழந்தையை கொலைகார குழந்தையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏரோது தன் மனைவியை விலக்கி வைத்துவிட்டு தன் சகோதரனுடைய மனைவியை உடல் இச்சைக்காக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாவ வாழ்வை திருமுழுக்கு யோவான் கண்டிப்பதையும் நாம் காணுகிறோம். இவ்வாறு தன்னுடைய இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக, தன்னுடைய உடல் இச்சைக்காக, தன்னுடைய அழிந்து போகக்கூடிய உடலில் ஏற்படுகின்ற சந்தோஷத்திற்காக இந்த ஏரோதியால் எந்த அளவிற்கு ஒரு கொலை குற்றம் செய்கின்ற அளவிற்கு தன்னை அவள் தயாரிக்கிறாள் என்பதையும் நாம் அறிகின்றோம். ஆக ஏரோதும் ஏரோதியாலும் தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய இன்பத்திற்காக ஒரு குழந்தையின் வழியாக அவர்கள் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு அன்னையாம் திருச்சபை உங்களையும் என்னையும் சற்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகிறது. தமிழிலே ஒரு சொல்லாடல் சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள். இதோ ஏரோது ஒரு விதத்தில் ஆத்திரம் அடைந்தவனாகத்தான் இருக்கிறான், புத்தியற்றவனாகவும் இருக்கிறான். இன்னொரு புறத்தில் பார்த்தோம் என்றால் அவன் யாரை கைது செய்து வைத்திருக்கிறான் என்பதை அவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். இந்த சமுதாயத்திலே இறை பிரசன்னத்தோடு இறை வார்த்தையை மக்களுக்கு போதித்து இறை வார்த்தையை புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை நாம் சிறைபிடித்து வைத்திருக்கிறோம். கொலை செய்யவும் அவனால் முடியவில்லை, விடுவிக்கவும் அவனால் முடியவில்லை. இந்த 2 மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஏரோதை பார்த்துதான் ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கலாம், ஒரு ஊழியன் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்துவிட முடியாது என்று. எனவே தன்னுடைய உடல் ஆசைகளுக்கும் அவன் செவிமடுக்க வேண்டும், உள்ளத்தின் எதிர்பார்ப்புகளுக்கும் அவன் செவிமடுக்க வேண்டும். எனவேதான் திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்து வைத்துவிட்டு அவரை கொலை செய்யாமல் வைத்திருக்கிறான். அவரை வெளியே விட்டால் தன் குற்றங்களை வெளிப்படுத்தி விடுவார், கொன்று விட்டால் மக்கள் நம்மை தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்று இந்த 2 விதமான மனநிலைகளோடு மதில் மேல் உள்ள பூனையை போல் அமர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த ஏரோது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் சாத்தான் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளும் என்பதற்கு ஏரோதியாள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறான். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, தன்னுடைய இன்பத்திற்கு யாரெல்லாம் தடைக்கற்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொன்று விடுவது என்று முயற்சி செய்துதான் தன் மகள் வழியாக திருமுழுக்கு யோவானுடைய தலையை எடுத்து சென்றுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. ஒரு சில நேரங்களிலே உலக ஆசைகளுக்கு நாம் அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உலக ஆசைகளுக்கு சிக்கி திணறுகின்ற பொழுது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் அனைவருமே நம்முடைய ஆன்மீக குரலுக்கும் நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏரோதை போல. ஆனால் இன்று வரை இந்த 2 வார்த்தைகளுக்கும் இந்த 2 மனநிலைகளுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பல நேரங்களில் நம்முடைய ஆன்மீக வார்த்தைகளுக்கும் ஆன்மீக செயல்பாடுகளுக்கும் நாம் செவிமடுப்பதில்லை என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய தருணமாக இருக்கிறது. நல்ல மரம் நல்ல கனியை தரும், தீய மரம் தீயை கனியை தரும். தாயானவள் தான் முதல் ஆசிரியை, குடும்பம்தான் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுவார்கள்.
தான் ஈன்றெடுத்த குழந்தையை தன்னுடைய இச்சைக்காக, தன்னுடைய ஆசைக்காக குழந்தையின் வழியாக ஒரு தலையை வெட்டி எடுத்து வர சொல்லுகிறாளே, இந்த பெண்ணானவள் எப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். இவள் கேட்ட அந்த கேள்வி, இந்த குழந்தை வளர்ந்து வருகிற பொழுது தாயானவள் ஏன் ஒரு மனிதனுடைய தலை எனக்கு வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள் என்றால், ஒருவேளை அவள் விதைத்த விதை அந்த குழந்தையின் உள்ளத்திலும் விழுகின்றது. அந்த குழந்தையின் உள்ளத்தில் விழுகின்ற விதையும் வளர்ந்து மரமாக மாற்றப்பட போகிறது. ஏரோதியாளை போல அந்த குழந்தையும் மாற்றப்படும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமான சகோதர சகோதரர், இதை போலத்தான் நம்முடைய வாழ்வில் நாம் வாழக்கூடும். நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய சுய இன்பத்திற்காக, இந்த உலக ஆசைகளுக்காக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய பக்குவப்படுத்தி நம்முடைய பாதையில் அழைத்து செல்ல விரும்புகின்றோமே, இது எப்படிப்பட்ட பெரும் தவறு என்பதை இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்னை மரியாளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுலகிலே ஒரு ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்பார்க்காத ஒரு வரப்பிரசாதம் அவளுக்கு கிடைக்கின்ற பொழுது கூட அவள் கேட்ட கேள்வி, இது எங்கனமாகும்? நானும் கணவனை அறியேன். திருமணம் முன்னதாக நான் கருவுற்று இருந்தால் யூத சமுதாயப்படி என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள், நான் தவறானவள், நடத்தை கெட்டவள் என்று சொல்லுவார்கள் என்று இறைவனிடமே கேள்விகளை கேட்டவள் தான் அன்னை மரியாள். உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று கபிரியேல் தூதர் சொன்ன வாக்குறுதி ஏற்று இதோ உமது அடிமை என்று சொன்னாளே. இந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்பொழுது இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளப் போகிறோம்? இறை வார்த்தைக்கு இப்பொழுது நாம் செவிமடுக்க போகிறோம். அப்படி இறை பிரசன்னத்தை உணர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுத்தோம் என்றால் நாமும் இந்த மண்ணுலகிலே திருமுழுக்கு யோவானை போல இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பிற்காக திருப்பலியிலே ஒன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெடுத்த வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனும் அந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெழுது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்றருள் துணையால் எங்களுக்கு நிலையான கொடையாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித பாப்பரசு